அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு மணமகள் அதிகம் டிமாண்ட் செய்கிறார்கள் என்று குற்றம் சாற்றும் மணமகன் வீட்டாரும் பதில் சொல்லும் இளம் பெண்களும் என்ற தலைப்பில் விவாதம் நடந்துச்சுங்க. அதை பற்றின வீடியோ பதிவு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான தலைப்புகளில் விவாதம் நடைபெற்று வரும். கடந்த வாரத்தில் கூட அமானுஷ சக்திகள் இருக்கு என்று சொல்லும் நபர்களும் அது இல்லை என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கும் நபர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க. அப்போது நடிகர் சதீஷ் கலந்து கொண்டு தன்னுடைய கலகலப்பான பழைய நினைவுகளை பகிர்ந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சில வாரங்களாகவே நீயா நானா நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஆண்களை மட்டுமே குற்றம் சாட்டுவது போன்ற நிகழ்ச்சிகள் இருந்து வருகிறது என ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தி வருதுங்க. கணவன் மனைவி பிரச்சனை என்றாலும் அங்கு ஆண்கள் செய்வதுதான் பிரச்சனை, பெண்கள் தான் சரியாக செய்கிறார்கள் என்ற மாதிரி கோபிநாத் கூட இப்போது ஒரு தலைப்பட்சமாக பேசி தொடங்கிவிட்டார் என்றும் கருத்து குவிந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் இந்த வாரத்திலும் திருமணத்தில் மணமகள் அதிகம் டிமாண்ட் செய்கிறாரா என்ற கேள்விக்கு ஆமாம் என்று குற்றம் சாட்டும் மணமகன் வீட்டாரும் அதற்கு விளக்கம் கொடுக்கும் இளம் பெண்களும் கலந்து கொண்டிருந்தாங்க. அப்போது பல பெண்கள் எங்களுக்கு அழகானவராகவும் படித்தவராகவும் அதிக சம்பளத்தோடு கூடிய கௌரவமான வேலையில் இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என கூறியிருந்தாங்க. அதோடு எங்களுக்கு வீடு வசதியெல்லாம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் கூட சில பெண்கள் கூறியிருந்தாங்க. அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் மாப்பிள்ளைகளின் பெற்றோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. அதுபோல் அங்கு சில பொம்மைகளை வைத்து அதில் ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு வேலை பார்க்கும் நபர் என்கிற மாதிரி நிறுத்தியும் வச்சுருந்தாங்க. அதில் போலீஸ், வழக்கறிஞர், டாக்டர், மீடியா என பல கேட்டகரியில் பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. அதில் இளம் பெண்கள் எத்தனை கேட்டகரியில் இருக்கும் ஆண்களை விரும்புகிறார்கள் என்று சுயவரம் போல அங்கு நடத்தியிருந்தாங்க. இப்படியான நிகழ்ச்சி கலகலப்பாக இருக்கும் நிலையில் ஒரு பெண் பேசிய வார்த்தை தான் பல பெண்களோட குரலாக ஒலிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். அதாவது, பல மாப்பிள்ளையின் பெற்றோர்கள் பெண்கள் வீட்டில் அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு எதிர்த்தரப்பில் இருந்த இளம் பெண்கள் நீங்கள் என்ன மாதிரி பெண்களை ஏன் திருமணம் செய்யாமல் ரிஜெக்ட் செய்கிறீர்கள் என்று கேட்டிருந்தாங்க. அதாவது, அவர் பேசும்பொழுது எனக்கு இப்போது 22 வயது தான் ஆகுது, ஆனால் எனக்கு வரும் வரன் எல்லாரும் 33, 34 வயதாக இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் ஆரம்பத்தில் தங்களுக்கு அதிகமான வரதட்சணையோடு பெண் வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடைக்காம போன பிறகு வயதாகிவிட்டது, இனி வழி இல்லை என்று கஷ்டப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சின்ன வயதில் இருக்கும் பெண்களை தேடி வராங்கன்னு சொல்ல, அதற்கு கோபிநாத் எதிர்த்தரப்பில் மாப்பிள்ளைகளின் பெற்றோரிடம் நீங்கள் பல இடங்களில் பொண்ணு பார்த்து அது செட் ஆகாததால் மகனுக்கு வயதான பிறகு கஷ்டப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் தேடி வரீங்க ஏன் என்றுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தார். அதோடு இப்போது இருக்கும் இளைஞர்களை விடவும் அவர்களுடைய பெற்றோருக்கு தான் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்த்தரப்பில் பேசிய இளம்பெண் பெற்றோர்கள் குறித்து கூறியிருந்தாங்க. அதே நேரத்தில் இளம் பெண்களுக்கு திருமணத்தில் மணமகன் பற்றி அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கிறதா அல்லது மணமகன் வீட்டில் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கிறதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை பகிருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். எல்லோருக்கும் நன்றி மக்களே.